அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சொல்லுங்க கௌதம். இவ்வளவு நேரம் எங்க போன? போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிற. ஏன், என்னாச்சு? ஐயோ, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. போட்டோ ஃப்ரேம் கடைக்காரரு எங்க வெளியில போறேன்னு 2 போட்டோவையும் வீட்டுக்கு டெலிவரி பண்ண கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அதுல ஒண்ணு நானும் ரேவதி அம்மாவும் ஒன்னா இருக்கிற போட்டோ. ஐயோ, அது அத்தை பிரிச்சு பார்த்துட்டா வம்பா போயிடுமே. உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா அத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க கௌதம். அதுக்குதான் உனக்கு நான் போன் பண்ணேன். இப்போ அந்த போட்டோவை யாராவது பிரிச்சு பாக்குறதுக்குள்ள சீக்கிரம் அதை எடுத்து போய் நம்ம ரூம்குள்ள வை. நான் வந்துகிட்டே இருக்கேன். சரிங்க, நான் உடனே பண்றேன். என்னாச்சு? கொடுங்க, நான் பிரிக்கிறேன். விடு, எனக்கு பிரிக்க தெரியாதா? மேடம் கொடுங்க, பரவாயில்ல, நான் பிரிக்கிறேன் மேடம். யாராவது ஒருத்தர் பிரிங்க. நானே. ஏய் விடு, பிரிச்சு முடிச்சிட்டேன். நீ கடைசில வந்து அக்கறை படுற மாதிரி ஏதோ பில்டப் கொடுக்கற. போ அந்த பக்கம். மேடம், இது கண்ணாடி உடைஞ்சிரும். கொடுங்க, நான் பிரிக்கிறேன். சொல்லிட்டே இருக்கல. போ அந்த பக்கம். ஏய், நான் சொல்றேன். கீழ போட்டு நான் சொல்றேன். அது கிளாஸ். விடுங்க, விடுங்க. குடு. கடவுளே, போட்டோ உடைஞ்சு போச்சே. அண்ணி, ஏய் எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ண? ஏண்டி என்கிட்ட சண்டை போட்டு போட்டோ போட்டு உடைச்ச? அண்ணி, போட்டோவை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தாங்க தெரியுமா? கெடுத்துட்டியே. உன் புருஷன் பேர்ல பார்சல் வந்தா நீதான் அதை முதல்ல பிரிக்கணுமா? ரொம்ப ஆணவத்துல ஆடாதடி. கடைசி நேரத்துல வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டி. அப்படியே உன்னை அரைஞ்சன்னா பாத்துக்க. என்னடி முறைக்கிற? இதெல்லாம் கௌதம் கொடுக்கிற இடம். உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். இங்க பாருங்க நீ, இதெல்லாம் இவ வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கா. பின்ன எதுக்காக நான் பிரிச்சு முடிக்கிற நேரத்துல வந்து போட்டோவை பிடிங்க உடைக்கணும்? நீங்களும் கௌதமும் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்து உங்க மனசு சந்தோஷப்படக்கூடாதுன்னு செய்யறான். மேடம், இதான் சாக்குன்னு ஏத்தி விடாதீங்க. அத்தை மனசு புண்படணும்னு நான் ஒரு காலமும் நினைக்க மாட்டேன். வாய மூடுறி. இப்ப அண்ணி மனசு புண்படாம அப்படியே குளு குளுன்னு இருக்கா. பேசுறா பேச்சு. அண்ணி, இவ ஏதாவது அபசகுணம் பண்ணி உங்களுக்கும் கௌதமுக்கும் இருக்கிற உறவை வீணாக்கணும்னு தான் நினைக்கிறாய். இவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களையும் கௌதமையும் பிரிக்க போறது இந்த இலக்கியாதான். நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க, இதான் நடக்கும். தலடி. நல்ல வேளை கௌதமும் ரேவதி அத்தையும் இருக்கிற போட்டோவை பத்திரமா ரூம்ல வச்சிட்டேன்.
ஆனா இப்ப ஜானகி அத்தை ஃபீல் பண்றத பார்க்கதான் வருத்தமா இருக்கு. அத்தை சாரி அத்தை, சாரி. நான் வேணும்னு பண்ணல அத்தை, போட்டோவை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல பண்ணிட்டேன். அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. ப்ளீஸ் அத்தை. பேசாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஏற்கனவே இந்த போட்டோ உடைஞ்சப்போ என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆனா நீ மறுபடியும் அந்த வேலையே பண்ணிருக்க. ஏன்? இல்ல அத்தை, சாரி. பேசாத. புதுசா போட்டோ ஃப்ரேம் போட்டுட்டு வந்து காலையிலேயே இந்த போட்டோவை பார்த்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சேன். அந்த மனசு ஆறுதல் கூட எனக்கு இல்லாம பண்ணிட்ட. ஏன் இப்படி பண்ண? சும்மா இரு. பைரவி வந்து போட்டோ ஃப்ரேமை பிரிச்சுக்கிட்டு தானே இருந்தா. நீ எதுக்காக ஓடி வந்து அந்த போட்டோவை பிடுங்கின? பிடுங்கி அதை கீழே போட்டு உடைச்சிட்ட. ஏன்? என்ன காரணம்? சொல்லு சொல்லுன்னு சொல்றல்ல. அத்தை, ஒருவேளை பைரவி சொன்ன மாதிரி நானும் என் பிள்ளையும் இந்த போட்டோல சேர்ந்து இருக்கோம். அத பார்த்து நான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? ஐயோ இல்ல அத்தை, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? கொஞ்ச நாளாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் இலக்கியா. நீ நீ எதுவுமே சரியா பண்றது இல்ல. அப்படியே எல்லாமே மாறி பண்ற. ஏன் இப்படி இருக்க? நான் அஞ்சலி விஷயத்துல என்ன சொன்னேன்? அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ அவ எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு பாக்குற. ரேவதி விஷயத்துல கூட அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. என் பிள்ளைய அவளோட கண்ணுல காட்டக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ அடிக்கடி மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவ கூட ஒட்ட வைக்க பாக்குற. ஏன்? ஏன்? ஓ, அந்த ரேவதி தான் உன்னை பெத்த அம்மான்னு கௌதம் கிட்ட சொல்லி நான் ஒரு டம்மி அம்மா அப்படிதானே சொல்ல வர. அதானே காரணம்? விவரம் என்னன்னு தெரியாம என்ன திட்டுறீங்களே அத்தை. உண்மையை நான் சொல்றதுக்கு முன்னாடியே கௌதமே தெரிஞ்சுக்கிட்டாருன்னு உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? கௌதமோட பிறப்பு ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் என்னை விட்டு பிரிஞ்சிருவான்னு நான் பயப்படும் போதுதான் நேத்து இந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சது. ஆனா மறுபடியும் நீ இந்த போட்டோ ஃப்ரேம் அப்படியே உடைச்சிட்டு என்னோட பயத்தை எல்லாம் உண்மையாக்குற. கடவுளே, நீ ஏன் இலக்கியா? நீ ஏன் இப்படி ஆயிட்ட? நீ நல்ல மருமகளா தானே இருந்த. நான் சொல்ற பேச்சையெல்லாம் கேப்ப, என்ன சொன்னாலும் கேப்ப. ஆனா நீ ஏன் இப்படி ஆயிட்ட? ஏன்? அந்த ரேவதி உனக்கு பிடிச்சு போச்சா? ஒரிஜினல் மாமியார் இருக்கும்போது இந்த டூப்ளிகேட் மாமியார் ஏன்னு நினைக்கிற? அப்படிதானே? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அப்படி நினைப்பேனா? ஆமா, இந்த போட்டோ எதேச்சியா உடைஞ்சிருச்சு. அத நீங்க பெருசு பண்ண வேண்டாம். எதேச்சியா உடைஞ்சிச்சா? அப்படியா? சரி, அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. எதேச்சியா தான் உடைஞ்சதுன்னு சத்தியம் பண்ணு. அத்தை, சத்தியம் பண்ணு. எங்க ஒருத்தரையும் காணோம். இலக்கியா, இலக்கியா. தோ என் பிள்ளையே வந்துட்டா. அவன்கிட்ட நியாயம் கேக்குறேன். இலக்கியா, எங்க இருக்க? கௌதம், உன் பொண்டாட்டி என்ன பண்ணிருக்கா பாரு. நீயும் நானும் இருக்கிற போட்டோ ஃப்ரேமை வந்து திரும்பவும் உடைச்சிட்டா. அவ ஏன் அப்படி பண்ணான்னு கேளு. கேளுப்பா. ஐயோ, பைரவி போட்டோ ஃப்ரேமை பிரிச்சிட்டு இருந்தா. இந்த இலக்கியா ரூம்ல இருந்து ஓடி வந்து நான் பிரிக்கிறேன்னு அவகிட்ட இருந்து பிடுங்கி கடைசியில கீழே போட்டு உடைச்சிட்டா. எனக்கு என்னமோ இவ வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. நீ என்னன்னு கேளு. கேளு கௌதம். ஜானு, இலக்கியா வேணும்னு உடைப்பாளா? டெலிவரியான போட்டோவை பாத்தியான்னு நான் தான் போன் பண்ணி இலக்கியாவை கேட்டேன். அவ சந்தோஷமா அத்தையும் நீங்களும் இருக்கிற போட்டோவை நான் தான் முதல்ல பாக்கணும்னு சொன்னா. அந்த ஆர்வத்துல ஓடி வந்து போட்டோவை வாங்க போய் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, கௌதம் சொல்றதுதான் உண்மை. ஏதோ தெரியாம நடந்து போச்சு ஜானு, விடு. போ, ஏதோ சொல்ற, நானும் கேட்டுக்கிறேன். இன்னொரு
இன்னொரு காப்பி இருந்தது, அதுவும் இதே போட்டோ தானே? ஆமா ஆமா ஜானு, ஆமா. அப்போ அதை பிரிச்சுட்டு வந்து மாட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.